அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வில்லேஜ் ஸ்டைலில் பச்சை பட்டாணி ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிப்போம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போடுவோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் இது கூட ஆட் பண்ணிப்போம். அது ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அது கூட பூண்டு ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துப்போம். தக்காளி போடுவோம். இதுக்கு தேவையான உப்பு போடுவோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம். தக்காளியை நல்லா வதக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போது இது வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம உரிச்சி வச்சுருக்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணிப்போம். இது நல்லா வதக்கவும். இது கொஞ்ச நேரம் வதக்கும். இது நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போடுவோம். இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு வதக்குவோம். இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.